வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். RBI வந்து இன்னைக்கு ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த இயர்ல ரெண்டாவது டைம் வந்து 25 பைசா பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலா வந்து RBI ரெப்போ ரேட் வந்து 6% இருக்குது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 பைசா வந்து பிப்ரவரி மந்த்ல ரெடியூஸ் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு 25 பைசா பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இது மார்க்கெட்ல இமீடியட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்லயும் சரி குளோபல் சிச்சுவேஷன் எல்லாமே நெகட்டிவா இருக்கிறதுனால இது இமீடியட்டா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இன்னும் 1 or 2 quarters நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேட் கட் எல்லாமே வந்து நமக்கு ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இமீடியட்டா பேங்கிங், நான் பேங்கிங், கார் லோன்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெனிஃபிட்டா தான் அமைய போகுது. இதோட சேல்ஸையும் வந்து ரைஸ் பண்றதுக்கு இந்த ரேட் கட் வந்து எல்லா வகையிலும் சப்போர்ட்டா தான் இருக்க போகுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா நிப்டி 50 வந்து கரெக்ஷன் ஆயிட்டே தான் இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்த ரிப்போர்ட்ல கூட இன்னும் நிப்டி வந்து ஒரு 5 to 10% வரைக்கும் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. 5 to 10% வந்து நிப்டி கரெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆல் டைம் லோவை பிரேக் பண்ணி 20,000 பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப குளோபல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட மறுபடியும் வந்து 50%க்கு மேல டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து போடுவோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அது 9th இருந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் இருக்காங்க. சோ அதையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட மார்க்கெட்டை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சிடும். சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத நிலையை தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இந்த ட்ரேட் வார் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல. மேபி இது எல்லாமே செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் 6 months to 1 year கூட எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரேட் வாரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ரேட் கட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடந்திருக்கு. எதிர்பார்த்தபடி இந்த ரேட் கட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆல்ரெடி எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ண தான். அதே மாதிரி ட்ரஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டோட CEO வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த 5 to 10% கரெக்ஷன் நடக்கும் அப்படின்னு இருக்காரு. இப்ப இருக்கிற குளோபல் சிச்சுவேஷனும் அதுக்கு சாதகமா தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த வகையில டாடா குரூப் ஸ்டாக்ஸ் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த வகையில டாடா குரூப் ஸ்டாக்ஸ் வந்து நிப்டி 50ல வந்து ஒரு 6 கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 6 கம்பெனியுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாத அளவுக்கு மார்க்கெட்ல வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. இதுல TCS பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 30% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே வந்து இந்த US பிரசிடென்ட் ட்ரம்போட ரேட் கட் வந்ததுக்கு அப்புறம் ஐடி செக்டரோட பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் குவார்டரும் சரி இன்னும் 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா இருக்குன்ற வகையில ஐடி செக்டர் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கும் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டர் வந்து ஒரு டீப்பான கரெக்ஷன்ல தான் இருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில TCS வந்து ஒரு 30% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு. ட்ரெண்ட் ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ரீசெண்டா தான் வந்து நிப்டி 50ல ஆட் ஆன ஸ்டாக்ஸ். ஸோ ரொம்ப ஒரு ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா இருந்தது. நல்ல ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண ஸ்டாக்ஸ் 1000-2000 இருந்து இமீடியட்டா வந்து 8000 ரூபாய்க்கு மேல போன ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்குமே வந்து இப்ப வந்து ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. நியர்லி 50%க்கு மேல இந்த ஸ்டாக்கை வந்து ரிசர்ச் புரோக்கரேஜ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில 45%க்கு மேல இந்த ஸ்டாக்குமே வந்து நல்ல கரெக்ட் ஆயிருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் 30% பக்கமா வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. டாடா ஸ்டீலும் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் எக்கனாமிக் growth இருந்தா தான் இது இந்த சைக்கிள் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ நம்மளோட growth ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட்டா வந்து இந்த சைக்கிள் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. டாடா கன்சூமரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா FMCG ஸ்டாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருந்துச்சு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் நல்லா கரெக்ட் ஆயிருந்து இப்ப ரீசெண்டா இதோட ரிசர்ச் புரோக்கரேஜ் எல்லாம் இதை கொஞ்சம் டார்கெட்டை ரைஸ் பண்ணதுனால ஒரு 25% கரெக்ஷன்ல இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து இப்போ வந்து ஒரு 15% வரைக்கும் கரெக்ட் ஆயிருக்கு. டைட்டிலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த டேரிஃபை பொறுத்த வரைக்கும் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ்க்கு வந்து டேரிஃப் ரைஸ் பண்ணதுனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் சஃபர் ஆச்சு. இப்ப மறுபடியுமே வந்து இப்ப வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து இதோட சேல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சு இந்த கம்பெனி வந்து இப்ப ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 20% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு.
டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பாசிட்டிவ் நியூஸை விட இப்போ மார்க்கெட்ல நெகட்டிவ் நியூஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்டால பாத்தீங்க அப்படின்னா இந்த JLR எல்லாமே வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ கம்பனன்ட் ஸ்பேர் எல்லாமே வந்து டாக்ஸ் ரைஸ் ஆனதுனால இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஹெவியா கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட ஆல் டைம் ஹைல இருந்து இப்ப நியர்லி 50% மேல இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்ப வரப்போற ரிசல்ட்ஸையும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா இதோட சேல்ஸ் மேபி குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி குறையுது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாடா குரூப் கம்பெனிஸாவே இருந்தாலுமே இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட்ல எந்தெந்த கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ் காமிக்குதோ அது எல்லாமே கொஞ்சம் நம்ம அக்குமுலேட் பண்றது பெட்டரா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட் ட்ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கிற கம்பெனிஸ் தான். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனிஸ் ரன் ஆகுது. ஆனா இதோட வேல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையா இருக்கு. உண்மையுமே மார்க்கெட்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னோட ஹோல்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 கம்பெனியுமே வந்து நான் ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கிறேன். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கரெக்ஷன்ல தான் இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை 1180 ரூபாயில இருந்து இப்ப 587 ரூபாய்ன்ற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டே தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இந்த 6 கம்பெனியை பத்தி நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதோட 52 வீக் லோவை பிரேக் பண்ற லெவல்ல தான் இப்ப வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அதுவுமே வந்து 3200ன்ற லெவல்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 52 வீக் லோவுக்கு பக்கமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா கன்சூமர் வந்து இப்போ ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு 900 ரூபாய் அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருந்த கம்பெனி இப்போ வந்து 1082 ரூபாய்ன்ற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ரிசர்ச் புரோக்கரேஜ் வந்து இப்போ ரீசெண்டா இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து இதோட பிரைஸ் டார்கெட்டை வந்து அப்கிரேட் பண்ணதான் மெயின் ரீசனா இருக்கு. டைட்டனும் நியர்லி அதோட ஆல் டைம் லோல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் இருந்து நியர்லி 45% பக்கமா நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. சோ அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா டாடா கன்சூமரையும் ட்ரெண்டும் இன்னும் ஒரு நல்ல ஒரு டீப் கரெக்ஷனை கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க அக்குமுலேட் பண்ணுங்க. அதர்வைஸ் மற்ற ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டைட்டன், டாடா ஸ்டீல், டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ் இது எல்லாம் வந்து இமீடியட்டா வந்து ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இந்த டாரிஃப் ப்ராப்ளம் எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ணா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டாடா குரூப் கம்பெனியாவே இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் கம்பெனி அப்படின்னா வெயிட் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ அந்த வகையில பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல இப்ப எதையுமே சொல்றதுக்கு இல்ல. கண்டினியூஸ் ஃபால் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்டரா இருக்கு. மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து 10% வரைக்கும் போகுது அப்படின்னா நம்ம வந்து இதுல இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க எஸ்ஐபி மாடலை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி லம்சம் மாடல் இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களோட அமௌண்ட்டை வந்து 4 hour 5 hour ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒவ்வொரு 5% கரெக்ஷனையும் கண்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா எந்த வகையிலையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னும் நீங்க ஒரு 10% 20% கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற வகையில உங்களோட மணியை வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னா ஃபியூச்சர்ல எடுக்க முடியும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற இந்த ப்ராப்ளம் எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு 1 or 2 years கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த டாரிஃப் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆனாத மட்டும்தான் வந்து அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரில வந்து பாசிட்டிவான நியூஸ் இப்போ ஆர்பிஐ ரேட் கட் ஆகட்டும், மேபி இன்னும் வரப்போற நாட்கள்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே வந்து குளோபல் ஃபேக்டரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளோட மார்க்கெட்ல எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸா செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேக்டரா தான் இப்போ இருக்குது. ஸோ அதனாலதான் மார்க்கெட்டும் வந்து கண்டினியூஸா வந்து கீழே போயிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து செட்டில் ஆகும். செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். குவாலிட்டியான கம்பெனிஸ்ல நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.